ஆடி 18 ஸ்பெஷலாக இன்றைக்கி ராகி ஹல்வா தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு ராகி மாவும் 1/4 கப் அளவுக்கு வந்து மல்டிக்ரெயின் ஆட்டாவும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு அதில் சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். மீதி இருக்க அதே நெய்யில் நம்ம எடுத்துருக்க மாவை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பட்டியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க மாவு கூட சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதையும் வந்து நம்ம அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். ஸோ இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்தி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அல்வா ரெடி ஆனதுக்கப்புறமா வாசனைக்காக ஏலக்காய் தூளும் அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ராகி அல்வா ரெடி.